எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இஞ்சி மிளகு கஷாயம். இந்த மழைக்காலத்தில் பனிக்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறையும். அதனால நமக்கு இருமல், சளி, காய்ச்சல், தொண்டை கரகரப்பு, மூக்கடைப்பு இது போல பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்களை வச்சு எப்படி கஷாயம் செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இஞ்சி 2 துண்டு, தோல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. ஏலக்காய் 2, மிளகு 1 ஸ்பூன், தேன் தேவையான அளவு. நான் டாபர் ஹனி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த தேன் எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் தேன் கிடைச்சாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் இது இனிப்புக்காக, இது ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ நமக்கு இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டோம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆட்டுக்கல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சியை போட்டு நல்லா நசுக்கிக்கோங்க. லைட்டாக மசிச்சா போதும், ரொம்ப மைய அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது மாதிரி நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா தான் அந்த இஞ்சியில் இருக்க சாறுலாம் அந்த தண்ணிக்குள்ளே நல்லா இறங்கும். இப்போ மிளகு போட்டுக்கோங்க. மிளகு போட்டு மிளகையும் லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது ஏலக்காய். இதையும் லைட்டாக நீங்கள் மசிச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவு நீங்கள் மசிச்சா போதும், ரொம்ப மைய மசிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துட்டு 300 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவு பார்த்தீங்கன்னா 3 பேர் தாராளமாக குடிக்கலாம். இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்க அந்த இஞ்சி மிளகை இந்த தண்ணியில் போட்டுடுங்க. இனிப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். இது பாருங்க, இது கொதி வர ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ். இது மேலே நுர மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. இது கொதிக்கும் போது நல்லா மேலே நுர எழும்பி வரணும். இதை நீங்கள் 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடணும். ஸோ இது மாதிரி நல்லா கொதிக்க விடணும். பாருங்க, நுர நல்லா பொங்கி வருது. இது மாதிரி நல்லா பொங்கி வரும்போது தான் அந்த இஞ்சி மிளகு அதில் இருக்க சாறுலாம் அந்த தண்ணிக்குள்ளே நல்லா இறங்கும். அந்த சாறுலாம் இறங்க இறங்க தான் அந்த கஷாயத்துக்கு வீரியமே அதிகமாக இருக்கும். அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக மூலிகை பொருட்களை சேர்த்து கஷாயம் போல வச்சு குடிப்பாங்களாம். இஞ்சி நம்ம உடம்புல ஒரு வித சூட்டை உருவாக்குமா. இந்த சூடு நம்ம உடம்புல இருக்க நோய் தொற்றுகளை வெளியேற்றிடுமா. இந்த இஞ்சியில 12 வகையான ஆன்டிவைரல் சப்ஸ்டன்சஸ், நோய் தொற்றுகளை அழிக்கக்கூடிய தன்மை அது இந்த இஞ்சியில இருக்கா. அதனால நம்ம சளி, இருமல் இதெல்லாம் உருவாக்கக்கூடிய வைரஸஸ்லாம் அழிஞ்சு போயிடுமா. இந்த நுரையெல்லாம் அடங்கி இது போல நல்லா கொதி வருது பாருங்க. இது ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கஷாயம் நீங்கள் லைட்டாக வெதுவெதுப்பாக குடிக்கணும். அதுவும் அப்படியே ஒரே டைமில் குடிச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். அப்போ தான் அந்த சாறு தொண்டைக்குள்ளே இறங்கும் போது அந்த தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி இதெல்லாம் சரியாகும். அதுவும் நீங்கள் 1 ஸ்பூன் தேன் மிக்ஸ் பண்ணி குடித்தா ரொம்ப நல்லது. இந்த தேன், இஞ்சி, மிளகு இந்த காம்பினேஷன் இருமல், சளிக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மெடிசன். இப்போது கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது போல் ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டச் பண்ணி விடுங்க. நன்றி.